தற்பொழுது அந்த ஜெகன்மூர்த்தி தரப்பாக பாதித்த வழக்கறிஞர்கள் இது ஒரு தவறான இது என குறிப்பிட்ட நிலையில தற்பொழுது இவர்கள் அங்க உள்ளே சென்று அந்த கடத்தலில் ஈடுபட்டு அருகே இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு அந்த சிறுவனை அழைத்து சென்றதுக்கான சிசிடிவி ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அது சிசிடிவி ஆதாரம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது ஒரு வழக்கறிஞர் மற்றும் அதே போல காவல் அதிகாரி மகேஸ்வர் ஆகிய இருவருடைய ஒப்புதல் வாக்குமூலமும் தங்களிடம் இருக்கிறது என அரசு வழக்கறிஞர் தரப்பு அவங்களுடைய வாதத்தை தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார்கள். அரசு தரப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிசிடிவி ஒரு முக்கியமான ஆதாரமாக பார்க்கப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு வழக்கறிஞரும் ஒரு காவல்துறை அதிகாரியும் அவர்களுமே அந்த ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பதும் அரசு தரப்புல ஒரு கூடுதலான ஒரு பலமாக தான் பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அரசு தரப்புடைய வாதங்களை முன்வைக்கும் பொழுது ஒரு சிசிடிவி காட்சிக்கான ஆதாரங்கள் இருக்கிறது, வழக்கறிஞருடைய ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் இருக்கிறது, காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் இருக்கிறது. இப்படி ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் வாதத்தை என்னென்ன விஷயங்களை முன்வைத்து பேசினாரோ அதற்கு எதிராக அதுவும் எதிராக ஆதாரத்தை வைத்துக் கொண்டு அரசு வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். அது சிசிடிவி தொடர்பான காட்சிகளை நீதிபதியிடம் காண்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக அரசு தரப்பு வழக்கறிஞர்களின் வாதத்தை முழுமையாக கேட்ட பிறகாக மீண்டும் ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர் மீண்டும் ஏதாவது பேச விரும்பினால் வாதத்தை முன்வைக்க விரும்பினால் அவருடைய கருத்தையும் கேட்ட பிறகாக நீதிபதி இந்த வழக்குகள் தொடர்பாக ஒரு இறுதி தீர்ப்பை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நீதிபதி அவர்கள் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். தொடர்ச்சியாகவே இரு தரப்பு வந்த வாதங்களையும் நீதிபதி அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். அதே போல நீதிபதி தற்பொழுது எந்த தொகுதி எம்எல்ஏ நீங்கள் எனவும் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என பூவை ஜெகன்மூர்த்தியிடம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதற்கு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் 70,000 பேர் வாக்களித்தனர் எனவும் அதுபோல நீதிபதி 70,000 பேர் வாக்களித்து உள்ள நிலையில அவர்களின் குரலாக சட்டமன்றத்தில் பேசதான் உங்களுக்கு வாக்களித்தார்கள், அதை நீங்கள் மறந்து சட்ட பஞ்சாயத்து நடத்ததான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு அளித்தார்களா என கடுமையாக நீதிபதி அவர்கள் பூவை ஜெகன்மூர்த்தியிடம் தற்பொழுது கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவருடைய வாதங்களை முன்வைத்ததற்கு பிறகாக நீதிபதி தற்பொழுது பூவை ஜெகன்மூர்த்தியிடம் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக நீதிபதியை பொறுத்த வரைக்கும் எந்த தொகுதி எம்எல்ஏ நீங்கள் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீர்கள் என்கின்ற கேள்வியை பூவை ஜெகன்மூர்த்தியிடம் முன்வைத்திருக்கிறார். அதற்கு பூவை ஜெகன்மூர்த்தி 70,000 பேர் தனக்கு வாக்களித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். உடனே குறுக்கிட்ட நீதிபதி 70,000 பேர் வாக்களித்துள்ள நிலையில் அவர்களின் குரலாகத்தான் சட்டமன்றத்தில் நீங்கள் பேச வாக்களித்தார்களே தவிர ஆனால் அதை மறந்துட்டு நீங்கள் கட்டை பஞ்சாயத்து நடத்ததான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு அளித்தார்களா என கடுமையாக ஒரு கேள்வியை பூவை ஜெகன்மூர்த்தியிடம் நீதிபதி வேல்முருகன் முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே அரசு தரப்பு அவருடைய வாதங்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பு வழக்கறிஞர்களும் அவர் வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது நீதிபதி நேரடியாகவே அதாவது இந்த சிறுவன் கடத்த வழக்கில் இருக்கக்கூடிய இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தியிடம் நேரடியாகவே நீதிபதி கேள்விகளை எழுப்பி வருகிறார். பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களும் தற்பொழுது நீதிபதி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறார்.